வடக்கில் தேயும் சென்னை லிஸ்ட் போட்டு அடிக்குது பாஜக. இவனுங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் வடக்கு வாழுது தெற்கு தேயுது என்ற கதைய அளந்து கொண்டே இருக்காங்க. ஆனா இவங்க ஆட்சி இருக்கிற லட்சணத்துல வடக்கு கண்டிப்பா தேஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மாநகர பட்ஜெட்டில் மேயர் பிரியா அவர்கள் சென்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் 1000 கோடி ஒதுக்கப்பட்டதாக அறிவித்தவுடன் உடன்பிறப்புகள் எல்லாம் கொண்டாடி தீட்டாங்க. ஏய், போன நிதிநிலை அறிக்கையிலும் இதே 1000 கோடி தான் அறிவிச்சாங்க. வருஷம் நம்பரும் மாறுறதில்ல, சென்னையின் நிலைமையும் மாறுவதாக தெரியல. அதுவும் சென்னையில் குறிப்பாக வட சென்னையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாஜக லிஸ்ட் போட்டு அடிச்சிருக்காங்க. போன வருஷம் 1000 கோடி ஒதுக்கப்பட்டதாக நிதிநிலை அறிக்கையில சொன்னீங்க. உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏற்ற டிசம்பர் மாதத்துல வந்ததே ஒரு வெள்ளம், மிக்ஜாம், அதுதான் பெரிய சாட்சி என்று அட்டாக் மோடில் இறங்கியிருக்கு பாஜக. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, வெள்ளம் வந்த சமயத்தில் மேயர் பிரியா அக்கா அவர்கள் வீட்டு முன்பு பொதுமக்கள் முற்றுகையிட்டாங்க. இந்த லட்சணத்துல போய்கொண்டிருக்கு ஆட்சி. கச்சா எண்ணெய் கழிவுகளோடு மழை நீர் கலந்ததால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் நாம் நன்றாக கவனித்தோம். அதெல்லாம் கூட விடுங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி கூட வடசென்னையில தான் இருக்கு. அந்த தொகுதி எந்த லட்சணத்துல இருக்குது என்பதை அண்ணாமலை அவர்களை எண்மண் எண்மக்கள் யாத்திரையில சொல்லி அடிச்சாரே. அங்கே சரியான ஒரு மயான வசதி கூட இல்ல என்பதுதான் ஒரு அவலமான நிலை. சென்னை எங்கள் கோட்டை என்று மார்த்தட்டி கொண்டால் மட்டும் போதாது. சரிப்பா, நீங்க கோட்டை மாதிரியெல்லாம் வச்சிருக்க வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு குடிசைக்கான மரியாதையை கூடவா வடசென்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. வடசென்னை பகுதியை கிள்ளுக்கீரையாக நினைத்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறது 2 திராவிட கட்சிகளும். அடிப்படை மாற்றத்தை தலைநகரில் இருந்தே தொடங்க வேண்டியது அவசியம். இதை உணர்ந்த மக்கள் 2024 வாக்களிக்கும் போது வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்று வாக்களிப்பார்கள்.